ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மெதுவாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் லேசினஸ் இருக்குது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. ஒரு 7 விதமான சோம்பேறித்தனம் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். மோஸ்ட்டாக சோம்பேறித்தனம் மொத்தமாக அவாய்ட் பண்ணணும். ஆனால் ஒரு சில லேசினஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்காது. ஆனால் இந்த 7 டைப்ஸ் ஆஃப் லேசினஸை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஃபாலோ பண்ணவே கூடாது. லேசினஸில் எக்கச்சக்க டைப்ஸ் ஆஃப் லேசினஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் லேசினஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிடுவாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்ஃபியூஷன். எஸ், கன்ஃபியூஷன் இஸ் ஆல்சோ லேசினஸ். கன்ஃபியூஷனும் ஒரு லேசினஸ் தான். கன்ஃபியூஷன்னா நான் இதை பண்ணலாமா வேணாமா, பண்ணால் என்ன ஆகும், ஐயோ பண்ணலாமா, இது ஆகிடுமோ அது ஆகிடுமோன்ட்டு நம்மளே சுத்தமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதே பண்ணவே வேணாம் அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதுதான் கன்ஃபியூஷன். ஸோ அந்த கன்ஃபியூஷனுங்கிற லேசினஸை நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ கன்ஃபியூஷனுங்கிற லேசினஸை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் லேசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர். எஸ், ஃபியர் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் லேசினஸ். அதாவது ஃபியர் இஸ் ஆல்சோ லேசினஸ் தாங்க. ஃபியர் என்ன லேசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இது முடியாது, அதுவே ஒரு லேசினஸ் தான். நம்ம பயத்தில் அதை பண்ணியிருக்க மாட்டோம். பண்ணணுமா அந்த இதிலே நம்ம என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதா, நான் ஏன்டா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் நான் கீழே விழுந்துருவேன்டா, ரொம்ப இதுவாகிண்டா, வேணாண்டா, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம அது ஒதுக்குறது, பயத்தில் ஒதுக்குவோம். ஸோ அதுவும் ரொம்பவே டேஞ்சரான லேசினஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் தாங்க. நம்ம ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதாவது என்னால் இது முடியாது, நான் ஃபெயில் ஆகிடுவேன், இல்லைனா நான் இதை பண்ணனா எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடும், இது பண்ணி ஃபெயில் ஆகிட்டுனா ரொம்ப அசிங்கமாகிடும் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருப்போம். நம்ம அதை விட்டு வேறு மைண்ட் செட்டுக்கு வரவே மாட்டோம். பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது தான், ஃபெயில் ஆகிடும் தான், அசிங்கப்படும் தான். ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருப்போம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிறது ஒரு பெரிய தப்பான பழக்கம். ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் எப்பவுமே இருக்கவே கூடாது. அதை எப்படியா மாற்றலாமா, அது கெட்ட பழக்கமா இல்லை ஒரு லேசினஸாக இருக்கும்போது அது எப்படியா மாற்றணும். பண்ணலாமா வேணாம், இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிறதுல பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். அசிங்கப்படுறோமா, அசிங்கப்பட்டுரும் அப்படின்னு நினச்சா எவ்வளவோ அசிங்கத்தை பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு அசிங்கமா அப்படி இல்லை, புதுசாக அசிங்கப்படுறோம்னா புதுசாக அசிங்கப்பட தான் பார்ப்போம், இல்லை என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேருந்து மாறி வேறு மைண்ட் செட்டுக்கு வரணும். இதை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நம்ம அதை செய்யணும். ஸோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இஸ் ஆல்சோ a most dangerous laziness you want to avoid. Okay. அண்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் லேசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, லெத்தார்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லெத்தார்ஜி என்ன அப்படின்னு சொன்னால், தூக்க மயக்கத்தில் இருப்பாங்க. அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கடா, இதெல்லாம் நான் செய்யணுமா, என்னால் செய்ய முடியாது, அந்தளவுக்குலாம் எனர்ஜி இல்லை, எனக்கு அந்தளவுக்கு சத்து இல்லை, எனக்கு தூக்கம் வருதுடா, என்னால் முடியாதா, இப்போ தான் தூங்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டுல எழுப்பி என்ன எதுவும் சொல்லாதீங்க, நான் இன்னொரு 15 நிமிஷம் தூங்கிட்டு வரேன், 4:15 எழுந்திருப்பாங்க, 4:15 தான் எழுந்திருப்பாங்க, 4:10 எழுப்புனா கூட 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ லெத்தார்ஜி அதாவது தூக்கம் மயக்கங்கிறது ஒரு ரொம்ப டேஞ்சரான லேசினஸ். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. அண்ட் ஃபிஃப்த் டைப் ஆஃப் லேசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏம்பத்தி. எஸ், இது ரொம்பவே டேஞ்சரான லேசினஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண பாருங்கள். அதாவது அக்கறையின்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது அக்கறை இல்லை எனக்கு இதில், ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அப்படின்ட்டு, இது நான் செய்ய முடியாதா போடா அப்படின்ட்டு நமக்கு ஒரு லேசினஸ் இருக்கும். செய்ய வேணாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ என்னால் செய்ய முடியாது, எனக்கு இதை பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது, லைஃப்பை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் எப்படி போனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு அவங்களே கேட்டவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் ஏப்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க மேலேயே அவங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சமூகத்து மேலே யார் மேலேயுமே அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுவே ஒரு வேறு லெவல் லேசினஸ். ஸோ நீங்கள் யாராவது இந்த ஏப்பத்தியில் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு வியாதியாகவே மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏப்பத்திலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வர பாருங்கள், யாராவது இந்த ஏப்பத்தில் இருந்தீங்கன்னா. அண்ட் சிக்ஸ்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரெட். அதாவது வருத்தப்படுறது. எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, என் வயசுக்கு நான் எல்லாம் செய்யலாமா, இல்லை இந்த டைமில் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்ட்டு யோசித்து அந்த விஷயத்தை செய்யாமலே விட்டுருவோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க 5 வளையாது 50 வளையாது அப்படின்ட்டு. வளைக்கணும்னு முடிவு பண்ணால் எப்போ வேணாலும் வளையலாம். 5 வளையலைன்னா 50 நம்ம வளைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வளையும். ஸோ அதனால தான் எந்த விஷயத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு செய்யணுங்கிற மைண்ட் செட் இருக்கணும், அதை சாதிக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கணும், அதில் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் போட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ உங்களால் எதையுமே செய்ய முடியும். ஸோ ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர்ஸ். ஸோ அது ஒரு வெறும் நம்பர் தான். உங்களால் எது வேணாலும் செய்ய முடியும். அண்ட் டூ லேட், நேற்று பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. நம்ம இந்த நேற்றே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம், இன்றைக்கி பண்ணணுமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள்
ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க, ஐயோ செஞ்சிடலாமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்போ செய்யணும்னு முடிவு பண்ணால் அந்த விஷயத்தை அப்போவே செய்யுங்க. சப்போஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப வருஷம் நீங்கள் கடத்திட்டீங்க, ரொம்ப வருஷம் லேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தாராளமாக உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ ஓகே. அண்ட் 7th விஷயம் என்ன அப்படி வந்தால், அதாவது லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நம்மளே ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வந்துடும். நான் லேசி தான், நான் சோம்பேறி தான், நான் செய்ய மாட்டேன், நான் சோம்பேறி. யாராக கேட்டாங்கன்னா டேய் நான் சோம்பேறிடா, நான் செய்ய மாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் திமிராக சொல்லுவாங்க, நான் சோம்பேறிடா, அதை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களோட ஐடென்டிட்டியாகவே மாறிடும். ஸோ அந்த ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு உடச்சி எறிங்க. ஸோ ஏதாவது விஷயம் யாராவது சொன்னால் உங்களால் ஆக்சுவலாக செய்ய முடியும்னா ஹெல்ப்பாக கேட்குறாங்கன்னா செய்யுங்க. இல்லைடா நான் சோம்பேறிடா, உங்களால் செய்ய முடியாத சுச்சுவேஷனாக செய்ய முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் போயிட்டு நான் சோம்பேறிடா, எல்லாம் செய்ய மாட்டேன், காலையில் நான் சோம்பேறிடா, கூட்டு போயெல்லாம் விட மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன்டா, காலையில் நான் வேலை செய்ய முடியாதா, சோம்பேறிடா அப்படின்ற நிலைமைக்கு எக்கார்ந்து கொண்டு போயிடாதீங்க. ஸோ அது உங்கள் ஐடென்டிட்டியாக மாற விடாதீங்க. உங்களோட லேசினஸ் உங்கள் ஐடென்டிட்டியாகவே மாறக்கூடாது. ஸோ பி சேஃப். ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அந்த கீழே இருக்கிற எல்லா பட்டையும் தட்டி விடுங்க. அண்ட் இன்னும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி எக்கச்சக்க செல்ஃப் டெவலப்மெண்ட் டிப்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள ஷேர் பண்ணி சொல்லிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்த உங்களுக்கு டாடா, பை, see you.